தங்கள் இயக்கம் நாச வேலை செய்கிறது என்கிறார்களே ஐயா, அது உண்மையா? தங்கள் பணி எவ்வகை பணி எனலாம் ஐயா? மக்களை திருத்த முயலும் தங்கள் நோக்கம் யாது ஐயா என்று தந்தை பெரியாரிடம் சில வினாக்களை தொடுக்கிறார்கள் புலவர் மானனன் அவர்கள். அந்த வினாக்களுக்கு தந்தை பெரியார் அவர்கள் விடையளிக்கிறார்கள். கேட்டு பயன்பெறலாம் நண்பர்களே, வாருங்கள். திராவிடர் கழகமோ நானோ நாச வேலை ஏதோ செய்வது உண்மையெனில் மக்களிடையே வளர்ந்துள்ள மடைமையை, சாதி வெறியை, மூட பழக்க வழக்கங்களை அறவே நாசம் செய்வதேயாகும். மக்களுக்கு ஏற்படக்கூடிய புண்ணை 2 முறையில் வைத்தியம் செய்வார்கள். ஒன்று புண்ணுக்கு மேல் மருந்து போட்டு ஆற்றுவது, மற்றொன்று கத்தி கொண்டு அறுத்து சிகிச்சை செய்வது. நம் சமுதாயத்துக்கு இருக்கக்கூடிய புண்ணோ மிக மிக கொடுமையானது, அழுகி போனது. மேல் பூச்சிகள் மூலம் அதனை குணப்படுத்தவே முடியாது. எனவே கத்தி வைத்து ஆற்றும் பணியில் நாங்கள் ஈடுபடுகின்றோம். உலகிலேயே அநேக காரியங்களுக்கு பாடுபட ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள், ஏராளமான தாபனங்கள் இருக்கின்றன. ஆனால் சமுதாய இழிவு ஒழிக்க, மேம்பாடு அடைய செய்ய பாடுபட எங்களை தவிர எவரும் முன்வரவில்லை. எங்களுடைய எண்ணம் மக்களை எல்லாம் அறிவாளிகளாக, சிந்தனையாளர்களாக ஆக்க வேண்டும் என்பதுதான். நான் ஏன் சூத்திரன், நான் ஏன் பஞ்சமன், நான் ஏன் காட்டுமிராண்டி என்பதை மக்கள் ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க செய்ய வேண்டும் என்பதே எங்கள் கவலையெல்லாம். கடவுள் பெயரால், மதத்தின் பெயரால், சாத்திரத்தின் பெயரால் காட்டுமிராண்டித்தனத்தில் அழுத்தப்பட்டிருக்கும் மக்கள் மத்தியில் நாங்கள் தொண்டு செய்ய வேண்டியுள்ளது என்று தன் தொண்டின் சிறப்பை ஐயா அவர்கள், பெரியார் அவர்கள் அருமையாக தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள். பெரியார் அவர்களின் இத்தகைய கருத்துக்களை எல்லாம் பெரியாரை கேளுங்கள் என்ற நூலில் பல்வேறு தலைப்புகளின் கீழ் வகைப்படுத்தி பெரியாரை கேளுங்கள் என்ற நூலாக பெரியாரின் ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு வினாவை அமைத்து அருமையாக உருவாக்கி இருக்கிறார்கள் பெரியார் பேருரையாளர் புலவர் மானனன் அவர்கள். அந்த நூலிலிருந்து ஒரு பகுதியை ஈற்று உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கருத்துக்களை பற்றி தங்களுடைய கருத்து என்ன என்பதை கருத்துரை பகுதியில் பதிவிடுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. மனிதனை மனிதனாக்குவோம். நன்றி. மீண்டும் சந்திக்கலாமா?